ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக்டஸ்க்கு வந்து எவ்வளோ வாட்டர் கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓவர் வாட்டர் கொடுத்தா என்ன சிம்டம்ஸ், தண்ணி கம்மியாக கொடுத்தா டீஹைட்ரேஷன் ஆனால் கேக்டஸில் வந்து என்ன சிம்டம்ஸ், நார்மல் வாட்டர் இருக்கிற கேக்டஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத என்னோட கார்டனில் இருக்கிற கேக்டஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேக்டஸில் வந்து நான் ஓவர் வாட்டர் கொடுத்தனால இந்த கேக்டஸ் வந்து டீகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓவர் வாட்டர் வந்து இதில் கொடுக்கக்கூடாது. இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால, சன்லைட் படுறனால நல்ல டீஹைட்ரேட் ஆகிருக்கு. இதுவும் வந்து டீஹைட்ரேஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஓவர் வாட்டரிங். நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு கேக்டஸுமே பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல பிரான்ச்சஸோடு வருது. அப்படின்னா என்னென்னா, இதுக்கு கொடுக்குற வாட்டரிங் வந்து ஆப்டிமமாக எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. எப்போதுமே நம்ம கேக்டஸை அப்சர்வ் பண்ணி பார்த்து தான் அவங்க